கணித பிரகாஷ் சாப்டர் 6. ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிட்டி 1 சொல்லியிருக்காங்க. ஐடென்டிட்டி 1 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. a மல்டிப்ளைட் a பிளஸ் m மல்டிப்ளைட் b பிளஸ் n. ஸோ அது நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் a மல்டிப்ளைட் b, a மல்டிப்ளைட் b is ab. நெக்ஸ்ட் m மல்டிப்ளைட் b, m மல்டிப்ளைட் b is mb. நெக்ஸ்ட் a மல்டிப்ளைட் பை n, அடுத்தது m மல்டிப்ளைட் பை n. இந்த மாதிரியும் போடலாம். இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி போடணும் அப்படின்னா நம்ம எப்படி போடலாம் பாருங்க. a மல்டி பிளஸ் m மல்டிப்ளைட் b பிளஸ் n, ரைட்டா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், முதல்ல a மல்டிப்ளைட், இங்க a இருக்கு இல்லையா, a மல்டிப்ளைட் b பிளஸ் n, ரைட்டா? அப்புறமா பிளஸ் m மல்டிப்ளைட் b பிளஸ் n. இந்த மாதிரி நம்ம போடலாம். இந்த எப்படி போட்டாலும் கரெக்ட் தான். இப்போ இதுல என்ன வரும் பாருங்க. a மல்டிப்ளைட் b is ab plus a multiplied by n is an plus m multiplied by b is mb plus mn, ரைட்டா? ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணிருக்கு, a இன்ட்டு பி a இன்ட்டு n, அதுக்கப்புறம் m இன்ட்டு பி m இன்ட்டு n. ஸோ இது ரெண்டு டேர்மும் நம்ம மாற்றி எழுதினாலும் சேம் தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், a மல்டிப்ளைடு b பிளஸ் n முதல்ல மல்டிப்ளை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் m மல்டிப்ளைடு இது ஃபுல்லாக இந்த மாதிரி பிரித்து எழுதி நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, யூஸ் ஐடென்டிட்டி 1 to find how the product changes when first product changes. இப்போ let the numbers, ரைட்டா? இப்போ நம்ம a and b are numbers, a and b. இப்போ a and b ஓட ப்ராடக்ட் என்னது, that is a multiplied by b, the product is ab. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, if one number, அதாவது ஏன்ற நம்பர் decreased by 2ன்னு சொல்றாங்க, அதே மாதிரி multiply and the other increased by 3, bன்ற நம்பர் increased by 3ன்னு சொல்றாங்க. இப்போ என்ன ஆகும் ப்ராடக்ட். ஸோ ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துருக்கோம், அதோட ப்ராடக்ட் பார்த்தோம்னா ஏபி. இப்போ என்ன பண்ணுறோம், அந்த நம்பர்லேயே ஒன்றை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணுறோம், பை 2வை டிக்ரீஸ் பண்ணுறோம், இன்னொன்று என்ன பண்ணுறோம், இன்க்ரீஸ் பை 3. ஸோ தே ஆர் டெல்லிங் ஹவு த ப்ராடக்ட் சேஞ்சஸ், எப்படி அது ப்ராடக்ட் சேஞ்ச் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இங்கே நம்ம மல்டிப்ளிகேஷன் போட வேண்டாம், ரெண்டு பிராக்கெட்டை செப்பரேட் பண்ணாலே அது மல்டிப்ளிகேஷன் தான், போட்டாலும் கரெக்ட் தான். இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்படி எழுதலாம், ஏ, ரைட்டா? ஏ ஓப்பன் பண்ணிட்டு ஏ பிராக்கெட் மல்டிப்ளைட் பி பிளஸ் 3, அப்புறம் என்ன இருக்கு, -2 மல்டிப்ளைட் பி பிளஸ் 3, ரைட்டா? ஸோ இப்படியும் எழுதலாம், இல்லைன்னா எப்படி எழுதலாம் பாருங்க. a -2 மல்டிப்ளைட் பி, a -2 மல்டிப்ளைட் பி, அப்புறம் இங்க என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு, அதுக்கப்புறம் a -2 மல்டிப்ளைடு 3. இப்படி எழுதினாலும் கரெக்ட், நீங்க பிரிச்சு எழுதினாலும் கரெக்ட் தான். இப்போ என்ன வரும் பாருங்க, a மல்டிப்ளைட் b is ab. நெக்ஸ்ட் a மல்டிப்ளைட் b, a மல்டிப்ளைட் 3, a மல்டிப்ளைட் 3 is 3a. நெக்ஸ்ட் மைனஸ் இன்டூ இங்க என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு, அப்ப என்ன வரும், மைனஸ் 2 multiplied b is 2b. அதுக்கப்புறம் 2 multiplied by b, minus 2 multiplied by b, minus 2 multiplied by 3. So minus 2 multiplied by 3 is -6. So what happens to the product? See, the product changes by, நமக்கு நம்பரை பொறுத்து தான் இன்க்ரீஸா டிக்ரீஸான்னு தெரியும். the product changes by, பாருங்க, இதுவும் ab, இதுவும் ab, இதுவும் ab. ஸோ இந்த ஏபி போயிடுச்சுன்னா the product changes by 3a minus 2b minus 6. ஸோ இது நம்ம a and b என்ன வேல்யூ வேணால் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த ப்ராடக்ட் சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த டேர்மில் அந்த ப்ராடக்ட் இதுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கரெக்டாக இதில் நமக்கு அந்த ப்ராடக்ட் சேஞ்ச் ஆயிருக்கும், ரைட்டா? ஏன்னா இந்த ஏபியும் இந்த பேபியும் அது சேம் ப்ராடக்ட், அதுவும் போயிடும். அப்போ ப்ராடக்ட் சேஞ்சஸ்னா என்னது, the ப்ராடக்ட் சேஞ்ச்னா என்னது. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ ப்ராடக்ட்ஸ், அதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ ப்ராடக்ட். ஸோ இதுலேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோமா இந்த ஏபி சேம் ப்ராடக்ட் போயிடும். இப்போ இவ்வளோ சேஞ்சஸ் பை திஸ் மச் ஃபேக்டர், ரைட்டா? இப்போ நமக்கு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், உங்களுக்கு புரியணும் அப்படின்னா வில் டேக் அன் எக்ஸாம்பிள், குட்டி எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம A ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம்? ஒரு 5 எடுத்துக்கலாம். ரைட்டா? B ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம்? ஒரு 5, 6, 7 எடுத்துக்கலாம். சம்திங் ஏதோ ஒண்ணு. இப்ப என்ன பண்றோம்? AB மல்டிப்ளை பண்ணா என்னது? 5 மல்டிப்ளைடு 7 ஈக்குவல் டு 35. இப்போ இந்த நம்ம அப்ளை பண்ணலாம். அதாவது என்ன சொல்றாங்க? ஒரு 1 நம்பர் இஸ் டிக்ரீஸ்டு பை 2. அதாவது A இஸ் டிக்ரீஸ்டு பை 2. A மைனஸ் 2 மல்டிப்ளைடு B பிளஸ் 3. அது நம்ம எப்படி எழுதலாம்? A என்னது 5. 5 மைனஸ் 2 ரைட்டா? அப்புறம் பிளஸ் என்னது? B என்னது? B பிளஸ் 3னா என்னது? 7 பிளஸ் 3. ஸோ 5 மைனஸ் 2 இஸ் 3. 7 பிளஸ் 3 இஸ் 10. அப்ப என்ன வருது பாருங்க? 30. ரைட்டா? ஸோ 2த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? 35க்கும் 30க்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5 டிஃபரன்ஸ். ஸோ அந்த 5 டிஃபரன்ஸ் இதில நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா வருதா பாருங்க. அதாவது நம்ம என்ன பண்றோம்? A ஈக்குவல் டு என்ன வச்சிருக்கோம்? 5 வச்சிருக்கோம். ரைட்டா? 3 இன்டு 5 மைனஸ் B ஈக்குவல் டு என்ன வச்சிருக்கோம்? 7 வச்சிருக்கோம். அப்புறம் மைனஸ் 6 என்ன வரும் பாருங்க? 5 3 சார் 15 மைனஸ் 7 2 சார் 14 மைனஸ் 6. இப்போ என்ன ஆகுது பாருங்க? 15 மைனஸ் 20 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5. ஸோ இதுக்கும் என்ன ஆயிருக்கு? த ப்ராடக்ட் டிக்ரீசஸ் பை 5. ஆமா தானே? ஒரிஜினல் ப்ராடக்ட் என்னது? இது ஒரிஜினல். இது ஒரிஜினல் நமக்கு 35 வரணும். அதே மாதிரி நமக்கு இங்க என்ன வந்திருக்கு? இங்க ஃபைனலா நம்ம இன்கிரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்திருக்கு? 30 வந்திருக்கு. த ப்ராடக்ட் டிக்ரீசஸ் பை 5. இது என்ன ஆகும்? டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர். நம்ம என்ன நம்பர் சூஸ் பண்ணமோ நம்ம என்ன பண்ணணும்? டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர். டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் வி ஆர் சூசிங். ஆனா ஃபைனலா நம்ம ஆன்சர் என்ன எழுதணும்? நமக்கு எந்த நம்பர் வேணா சூஸ் பண்ணிக்கலாம். பட் த ஃபைனல் ஆன்சர் ஹியர் இஸ் த ப்ராடக்ட் சேஞ்சஸ்ன்னு எழுதணும். அது இன்கிரீஸாவும் இருக்கலாம், டிக்ரீஸாவும் இருக்கலாம். த ப்ராடக்ட் சேஞ்சஸ் பை 3A minus 2B minus 6. ரைட்டா? 3A minus 2B minus 6. இந்த வேல்யூல அந்த ப்ராடக்ட் சேஞ்ச் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் என்ன குடுத்திருக்காங்கன்னா, if both the numbers are decreased 1 by 3 and other by 4. ஸோ நம்ம என்ன பண்றோம்? இதே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். அதாவது செகண்ட் ஒன். 2 நம்பர் A என்ற நம்பர், B என்ற நம்பர் 2த்துக்கும் ப்ராடக்ட் பண்ணா AB. அவங்க என்ன கிரைட்டீரியா கேஸ் குடுத்துருக்காங்கன்னா, போத் த நம்பர் ஆர் டிக்ரீஸ்டு. டிக்ரீஸ்ட்னா என்னது? நம்ம மைனஸ் பண்றோம். எவ்வளோ டிக்ரீஸ் பண்றோம்? 1 by 3 அண்ட் அனதர் by 4. அதாவது இங்க A மைனஸ் 3 ஆல டிக்ரீஸ் பண்றோம். இங்க B மைனஸ் 4 2மே நம்ம டிக்ரீஸ் பண்றோம். ஸோ இப்ப என்ன வரும்? இப்ப அந்த ப்ராடக்ட் எப்படி எந்த டெர்ம்ல சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இத எப்படி எழுதலாம்? நம்ம முன்னாடி மாதிரியே எழுதிக்கலாம். அதாவது A மல்டிப்ளைட் இங்க நான் A எடுத்துக்கிறேன். A மல்டிப்ளைட் B மைனஸ் 4 ரைட்டா? அப்புறம் என்ன இருக்கு இங்க? மைனஸ் 3 மல்டிப்ளைட் B மைனஸ் 4. ஸோ A மல்டிப்ளைட் B இஸ் AB. அதுக்கப்புறம் என்ன வரும்? A மல்டிப்ளைட் மைனஸ் 4 இஸ் மைனஸ் 4A. மைனஸ் 3 மல்டிப்ளைட் B இஸ் மைனஸ் 3B. ரைட்டா? மைனஸ் 3 மல்டிப்ளைட் B இஸ் மைனஸ் 3. அப்புறம் மைனஸ் இன்டு மைனஸ் என்ன வரும்? பிளஸ். மைனஸ் 3 மல்டிப்ளைட் மைனஸ் 4 இஸ் 12. இப்ப பாருங்க நமக்கு என்ன டிஃபரன்ஸ் வருது பாருங்க. இங்கேயும் AB, இங்கேயும் AB. இத நம்ம விட்டுறலாம். இப்போ வாட் வில் பி த ஆன்சர்? த ப்ராடக்ட் சேஞ்சஸ். அது இன்க்ரீஸாவும் இருக்கலாம், டிக்ரீஸாவும் இருக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர். த ப்ராடக்ட் சேஞ்சஸ் பை என்ன டெர்ம்ல சேஞ்ச் ஆகுது? மைனஸ் 4A மைனஸ் 3B பிளஸ் 12 அப்படின்ற ஒரு இதுல சேஞ்ச் ஆகுது. ரைட்டா? ஸோ இதெல்லாம் நம்ம ஐடென்டிட்டிய வச்சு நம்ம நெறையா இன்க்ரீஸ் ஆனா என்ன, டிக்ரீஸ் ஆனா என்னன்னு நம்ம ப்ராப்ளம்ஸ் போடுவோம். இப்ப என்ன குடுத்துருக்காங்க? நெறைய இது குடுத்துருக்காங்க. இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம அப்படியே ஐடென்டிட்டீஸ் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்றோம். வர வேல்யூ தான் இன்க்ரீஸா, டிக்ரீஸா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ திஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணினா என்ன வரும் பாருங்க. A பிளஸ் U இன்டு B மைனஸ் B. அதாவது நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் A இன்டு A மல்டிப்ளைட் B மைனஸ் B போடலாம். அப்புறமா பிளஸ் U மல்டிப்ளைட் B மைனஸ் B. இப்ப என்ன வரும் பாருங்க. AB minus A into V is AV. ரைட்டா? A into minus V is minus AV plus U into BU is BU. Minus into minus is plus into minus is minus UV.
அப்போ நம்ம கேட்டாங்கன்னா என்னது? த ப்ராடக்ட் சேஞ்சஸ் பை ஏபின்றது ஒரு நம்பர்னா, இது நம்ம பிளஸ் யூன்றது ஏதோ ஒண்ணு இருக்கலாம். வின்றது எந்த நம்பரா இருக்கலாம். ஒரு நம்பர இன்கிரீஸ் பண்றோம், ஒரு நம்பர டிக்ரீஸ் பண்றோம் அப்படின்னா, த ப்ராடக்ட் சேஞ்சஸ் பை திஸ் வேல்யூ. ஏன்னா ஏபி இஸ் சேம். அப்போ த ப்ராடக்ட் இந்த வேல்யூக்கு ஏக்கும், யூக்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த வேல்யூ நம்ம போட்டோம்னா, நமக்கு அது கிடைச்சிடும். ரைட்டா? அடுத்தது கேட்டிருக்காங்க, எக்ஸ்பேண்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன். A மைனஸ் யூ பி பிளஸ் வி. போனது போட்டதுக்கும், இந்த போட்டதுக்கும் என்ன என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. இங்க A பிளஸ் யூ, பி மைனஸ் வி. இங்க A மைனஸ் யூ, பி பிளஸ் வி. இப்ப பாருங்க நம்ம A எடுத்துக்கலாம். A எடுத்துக்கிட்டு என்ன பண்றோம்? B பிளஸ் வி கூட மல்டிப்ளை பண்றோம். அப்புறம் என்ன இருக்கு? மைனஸ் யூ இருக்கு. அத எடுத்துக்கிட்டு எத கூட மல்டிப்ளை பண்றோம்? B பிளஸ் வி கூட மல்டிப்ளை பண்றோம். இப்ப என்ன வரும்? AB. அப்புறம் A மல்டிப்ளைட் பை V இஸ் AB. மைனஸ் மைனஸ் யூபி. இங்க என்ன வரும்? மைனஸ் இன்டு பிளஸ் இஸ் மைனஸ் யூபி. ரைட்டா? பாருங்க இங்க என்ன சேஞ்ச் ஆகுது பாருங்க. இந்த இடத்துல மைனஸ், இந்த இடத்துல பிளஸ். இந்த இடத்துல பிளஸ், இந்த இடத்துல மைனஸ். ஸோ பியூவும் யூபியும் ஒண்ணு தான். கிளியரா? அப்போ நம்ம பிளஸ் மைனஸ் நம்ம இன்கிரீஸ் டிக்ரீஸ் பார்க்கும்போது அந்த ஏபின்றது சேமா இருக்க போகுது. இந்த ஏபின்றது சேமா இருக்க போது, இந்த யூவி சேமா தான் இருக்க போகுது. பிளஸ் மைனஸ் மாறும்போது மாறும். ஸோ திஸ் இஸ் த டெர்ம். இந்த இந்த டெர்ம்ல த ப்ராடக்ட் சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். ரெண்டுமே சப்ட்ராக்ட் பண்றாங்க. A மைனஸ் யூ, பி மைனஸ் பி. ஸோ இதுல என்ன பண்ணலாம்? ஆப்வியஸா நமக்கு என்ன ஆகும்? ப்ராடக்ட் டிக்ரீஸ் தான் ஆகும். ரைட்டா? ஏன்னா ரெண்டுமே சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ப்ராடக்ட் டிக்ரீஸ் தான் ஆகும். அப்ப என்ன பாருங்க, இதுல எப்படி எழுதலாம்? A இன்டு பி மைனஸ் வின்னு எழுதலாம். மைனஸ் யூ இன்டு சரியா? A முதல்ல நான் எழுதிட்டேன். A எழுதிட்டு பி மைனஸ் வி எழுதிட்டேன். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? மைனஸ் யூ இன்டு பி மைனஸ் வி. ரைட்டா? இப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? A மல்டிப்ளைட் B இஸ் AB. Next A multiplied minus V is minus AV. This is minus UB. அப்புறம் என்ன ஆகும்? minus U minus V. Minus into minus is plus UV. The product changes by minus AV minus UB plus UV. ரைட்டா? நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் என்ன குடுத்திருக்காங்க? நமக்கு ஒரு சம் குடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் எக்ஸாம்பிள் 1. ரைட்டா? நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? expand 3a by 2 into a minus b plus 1 by 5. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன் 3a by 2. என்ன கொடுத்துருக்காங்க? a minus b plus 1 by 5. ஸோ இது நம்ம ரெண்டு விதமாகவும் எழுதலாம். ஃபர்ஸ்ட் நான் எப்படி எழுதுறேன் பாருங்க. 3a by 2 multiplied a. ரைட்டா? அப்புறம் என்ன இருக்கு? மைனஸ் b into 3a by 2. சரியா? மாத்தியும் எழுதலாம், சேர்த்தியும் எழுதலாம். மைனஸ் சரி இங்க மைனஸ் இருக்கு இல்லையா? மைனஸ் பி மைனஸ் பி இன்டூ ஆர் நம்ம ஃபர்ஸ்ட் 3a முதல்ல எழுதிக்கலாம். ஒண்ணுமே இல்லை. இதை பாருங்க இங்க எப்படி மல்டிப்ளை பண்றோம். இது கூட மல்டிப்ளை பண்றோம். திரும்பவும் இந்த டேர்மை இது கூட மல்டிப்ளை பண்றோம். திரும்பவும் இதே டேர்மை இது கூட மல்டிப்ளை பண்றோம். அவ்வளவுதான். ஸோ 3a இன்டூ ஏ பை 2 அப்புறம் மைனஸ் 3a மைனஸ் போடும்போது எப்பயுமே நம்ம பிராக்கெட் போட்டுக்கலாம். ரைட்டா? 3a பை 2 3a சாரி 3a by 2 into b.
பிளஸ் இங்க பிளஸ் இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? 3a/2 இன்டு 1/5. இப்ப நம்ம ஆட் பண்ணலாமா? திஸ் இஸ் 3a. 3a into a is a square by 2 minus 3a multiplied b is ab by 2. இது என்ன வரும்? plus 3 into 1 is 3. a 2 multiplied by 5 is 5. So 3a by 5. இப்போ நம்ம இது எப்படிலாம் எழுதக்கூடாது அப்படின்ட்டு நமக்கு பார்க்கணும். 2 multiplied by 5 is 10. இங்க 5 வராது 10 வரும். ரைட்டா? ஸோ இப்ப பார்த்தோம்னா, நமக்கு இங்க ஏ இருக்கு. ஏபி இங்கேயும் ஏ இருக்கு, ஏ இருக்கு. சரி இந்த ஏவும் அதாவது 3a ஸ்கொயரையும் a ஸ்கொயர் பை 2வும் 3a 3/10 ஏவையும் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, நோ வி கேனாட் ஆட். வி கேனாட் ஆட். சரியா? ஏன் ஆட் பண்ண முடியாது பார்த்தோம்னா, தீஸ் ஆர் நாட் லைக் டெர்ம்ஸ். சரியா? லைக் டெர்ம்ஸ் கிடையாது. அப்போ லைக் டெர்ம்ஸ்னா என்னது? ஸோ வாட் ஆர் லைக் டெர்ம்ஸ்? லைக் டெர்ம்ஸ்னா சேம் வேரியபிள்ஸ் இருக்கணும். புரிஞ்சுதா? அதாவது இங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இங்க 3a இருக்கு. இங்கேயும் 3a இங்கேயும் 4a ஏதோ ஒண்ணு இருக்குன்னா, இது 2த்தையும் நம்மளால ஆட் பண்ண முடியும். இல்ல சப்ட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ இங்க 3a இருக்கு. இங்க வந்து 4b இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3 + 4 போட்டுட்டு 7 போட்டுட்டு a + b ab அப்படிலாம் போடக்கூடாது. தப்பு. திஸ் இஸ் ராங். ஓகே, திஸ் இஸ் ராங். இது என்ன பண்ண முடியாது? தீஸ் ஆர் அன்லைக் டெர்ம்ஸ். These are unlike terms. So unlike terms we cannot be added or subtracted. Add பண்ண முடியாது, subtract பண்ண முடியாது. மல்டிப்ளை பண்ணலாம். அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். These are like terms. சரியா? லைக் டேர்ம்ஸை ஆட் பண்ண முடியும், சப்ட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ இதுவே இன்னொன்று எடுத்துக்கலாம். இப்போ 3a² இருக்கு ப்ளஸ் 8a² இருக்கு. ரைட்டா? இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், a² சேம். a² சேம். அப்போ 8 + 3 3 + 8 8 + 3 என்னது? 11 11a² எழுதலாம். ஸோ தீஸ் ஆர் லைக் டேர்ம்ஸ் வி கேன் ஆட். இப்போ இதுவே 3a² இருக்கு ப்ளஸ் 8a² bன்னு இருக்கு. இப்ப பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இங்க டேர்ம் என்னது? a². இங்க என்னது? a² b. அப்போ தீஸ் ஆர் வாட்? அன்லைக் டேர்ம்ஸ். வேரியபிள்ஸ் வேற வேற. இங்க a² இருக்குல்ல, நம்ம இங்கேயும் a² இருக்குல்ல, ஆட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இங்க a² இருந்து இங்க a² மட்டும் தான் இருக்கணும். வேற ஏதாவது இருந்ததுன்னா அது அன்லைக் டேர்ம்ஸ் வி கேன் நாட் ஆட். புரிஞ்சுதா? லைக் டேர்ம்ஸ் கேன் பி ஆடட் அண்ட் சப்ட்ராக்டட். பட் அன்லைக் டேர்ம்ஸ் என்ன பண்ண முடியாது? ஆட் பண்ணவும் முடியாது, சப்ட்ராக்ட் பண்ணவும் முடியாது. கிளியரா? ஸோ இதை வச்சு நம்ம நிறைய ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 2 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2 கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு முக்கியமான ஐடென்டிட்டி. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க? a + b into a + b. ரைட்டா? ரெண்டுமே சேமா இருக்கு. a + b ன்னு சேமா இருக்கு. இது நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி வச்சு நம்ம மல்டிப்ளை பண்றோம். பாருங்க என்ன பண்றோம்? a எடுத்துக்கிட்டு இந்த a + b ஆல மல்டிப்ளை பண்றோம். a + b பிளஸ் அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? b எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? a + b ஆல மல்டிப்ளை பண்றோம். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் a எடுத்துக்கிட்டு ஃபுல் டேர்மால மல்டிப்ளை பண்றோம். பிளஸ் b எடுத்துக்கிட்டு ஃபுல் டேர்மால மல்டிப்ளை பண்றோம். இப்போ என்ன வரும் பாருங்க? a into a is a² plus a into b is ab plus b into a is ba plus b into b is b². இப்போ பாத்தீங்கன்னா என்ன வரும் பாருங்க? இதுவும் ab இதுவும் ba. ab ba ரெண்டுமே சேம் தானே? this can be written as a² plus ab plus ab
பிளஸ் பி ஸ்கொயர் ரெண்டுமே சேம் தானே. ஸோ வெறும் ஏபின்னா இருக்கிற அர்த்தம் இங்க 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு அப்படின்னு தான் மீனிங். ஏபி பிளஸ் ஏபின்னா என்ன அர்த்தம்? திஸ் இஸ் 2ab. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏபி இருக்கு, ஏபி எடுக்கிறீங்க வெளியில. ஏபி எடுத்தா இங்க என்ன இருக்கும்? 1 இருக்கும். பிளஸ் இங்க ஒரு ஏபி எடுக்கிறீங்க, இங்க 1 இருக்கும். 1 பிளஸ் 1 இஸ் 2, தட் இஸ் 2ab. ரெண்டு லைக் டேர்மை ஆட் பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா நவ்? a ஸ்கொயர் பிளஸ் 2ab plus b square. This is one important formula. நம்ம a plus b multiplied a plus b வந்து நம்ம இப்படி அரைவ் ஆகுறோம். கிளியரா? ஸோ இது நமக்கு புக்ல கொடுக்கலனாலும் a plus b multiplied a plus b thus a plus b the whole square. எப்படி இது எக்ஸ்போனன்ட் ரைட்டா? திஸ் இஸ் டு த பவர் 1. a plus b மேல இருந்தா இது பவர் 1, இங்கேயும் பவர் 1, 0 கிடையாது. எதுவுமே இல்லைன்னா என்னது 1. இப்போ ரெண்டு கீழே இருக்கிற பேஸ் டேர்மும் சேம். அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? திஸ் இஸ் டு த எக்ஸ்போனன்ட் டேர்ம். இது என்னது? எக்ஸ்போனன்ட் என்னது? a பவர் m b பவர் m. ரைட்டா? ஏன் கன்ஃபியூஸ் பண்ணா இது நம்ம ஃபுல்லா என்ன எடுத்துக்கலாம்? mன்னு எடுத்துக்கலாம். m டு த பவர் x. இது என்ன எடுத்துக்கலாம்? n டு த பவர் yன்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? இப்போ என்ன வரும்? m சேம் இருக்கு இல்லையா? சாரி, இதுவும் m இதுவும் mன்னு எடுத்துக்கலாம். m டு த பவர் x. இது என்னது? m டு த பவர் y. இப்போ லா ஆஃப் எக்ஸ்போனன்ஷியல்ல என்ன வரும்? ரெண்டுமே ஆட் பண்ணா என்ன வரும்? ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணா m டு த பவர் x பிளஸ் y. ஸோ இங்க mன்றது என்னது? a பிளஸ் b. எக்ஸ்ன்றது என்னது? 1 தான். yன்றது என்னது? 1 தான். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? a பிளஸ் b த டு த பவர் 2. ரைட்டா? a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர்னா நம்ம எப்படி எழுதலாம்? a பிளஸ் b மல்டிப்ளைட் a பிளஸ் b. சரி, நம்ம பாருங்க 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 இஸ் 2 ஸ்கொயர் இல்லையா? 2 ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதுவோம்? 2 தடவை எழுதும் இல்லையா? 2 இன்டூ 2. அந்த மாதிரி a plus b whole square can be written as a plus b multiplied a plus b. The formula is a square plus 2ab plus b square. Right? Next, example 3 கொடுத்திருக்காங்க. நம்ம இப்போ example 2 கொடுத்தோம். நம்ம இன்னொரு example 3 கொடுத்திருக்காங்க. இதே ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி. என்ன கொடுத்திருக்காங்க? expand a plus b into a square plus 2ab plus b square. ரைட்டா? ஸோ இதை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏவை எது கூட மல்டிப்ளை பண்றீங்க? a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் மொத்தமா எடுத்தாச்சு. அப்புறமா என்ன இருக்கு? பிளஸ் b இருக்கு, பிளஸ் b இருக்கு. அது எது கூட மல்டிப்ளை பண்றோம்? a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். ரைட்டா? இப்போ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் பாருங்க? a இன்டூ a ஸ்கொயர் இஸ் a கியூப். திஸ் இஸ் லா ஆஃப் எக்ஸ்போனன்ட் தெரியும் இல்லையா? a டு த பவர் 1 மல்டிப்ளைட் பை a டு த பவர் 2 ஈக்குவல் டு என்னது? a டு த பவர் 1 பிளஸ் 2. திஸ் இஸ் லா ஆஃப் எக்ஸ்போனன்ட். இப்போ என்ன வரும்? a கியூப் பிளஸ், ரைட்டா? திஸ் மல்டிப்ளைட் திஸ். நெக்ஸ்ட் என்னது? திஸ் மல்டிப்ளைட் திஸ். என்னது அது பாருங்க? a மல்டிப்ளைட் 2ab பிளஸ் a multiplied b square. இதை எக்ஸ்பாண்ட் பண்ணி இப்படி எழுதியாச்சு. a multiplied b square. அடுத்தது b multiplied a square. என்ன வரும்? பிளஸ் b multiplied a square பிளஸ் b multiplied 2ab. b multiplied 2ab பிளஸ் b multiplied b square. b multiplied b square. ரைட்டா? இப்போ என்ன வரும் பாருங்க? this is a cube பிளஸ் இங்க 2 இருக்கு, இங்க a இருக்கு, a இருக்கு. பாருங்க, a பிளஸ் 2ab. இதை நம்ம ஆட் பண்ண முடியாது. நோ அடிஷன், we cannot add. ஆனா இதை நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியும். we can multiply இல்லையா? பாருங்க, 2a இருக்கு, இங்க வந்து 2ab இருக்கு, இங்க a இருக்கு. ஸோ திஸ் a அண்ட் திஸ் a இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்? a ஸ்கொயர். புரிஞ்சுதா?
ஸோ இங்க நம்ம 2b அப்படியே வச்சுக்கலாம். இங்க என்ன இருக்கு? a இருக்கு. a to the power 1, a to the power 1. a to the power a to the power 1 என்ன வரும்? a ஸ்கொயர். அப்போ 2ab into a லைக் டெர்ம்ஸ நம்மளால மல்டிப்ளை பண்ணி பவர்க்கு கொண்டு போக முடியும். அப்போ 2a ஸ்கொயர் b. ரைட்டா? பிளஸ் இங்க என்ன வரும்? a மல்டிப்ளைட் b ஸ்கொயர் இஸ் ab ஸ்கொயர். பிளஸ் இங்க என்ன வரும்? b a ஸ்கொயர். ரைட்டா? பாருங்க இங்க ab ஸ்கொயரும் ba ஸ்கொயரும் சேம் கிடையாது. நாட் சேம். இது ஏல ஸ்கொயர் இல்ல. இங்க பில ஸ்கொயர் இருக்கு. பாருங்க இங்க ஏல ஸ்கொயர் இருக்கு. இது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. பிளஸ் இங்க என்ன வரும் பாருங்க அகைன் 2 இருக்கு, a இருக்கு, b மல்டிப்ளைட் b இஸ் b ஸ்கொயர் பிளஸ் b கியூப். ரைட்டா? இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்க. a கியூப் பிளஸ் 2a ஸ்கொயர் b. இதே மாதிரி a ஸ்கொயர் b எங்க இருக்கு பாருங்க. திஸ் இஸ் a ஸ்கொயர் b இல்லையா? இந்த டேர்ம். இந்த டேர்ம் a ஸ்கொயர் b இல்லையா? நம்ம பக்கத்துல எழுதிக்கலாம். பிளஸ் a ஸ்கொயர் b. பாருங்க b a ஸ்கொயர்னாலும் a ஸ்கொயர் bனாலும் ஒன்று தான். தட் இஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இல்லையே. நம்ம மாத்தி எழுதிக்கலாம். பிளஸ் இங்க என்ன இருக்கு? ab ஸ்கொயர் பிளஸ் 2ab ஸ்கொயர் பிளஸ் b கியூப். See which are the like terms? This is like term. இங்கேயும் a ஸ்கொயர் b இருக்கு, இங்கேயும் a ஸ்கொயர் b இருக்கு. சரியா? நமக்கு இந்த கான்ஸ்டன்ட்னா நம்ம சொல்லணும் நம்பர்ஸ் எதுவா வேணா இருக்கலாம். ஆனா வேரியபிள். வேரியபிள்னா என்னது? ஏதாவது ஒரு ஆல்பபெட்ல இருக்கிறது சேமா இருந்தாதான், வேரியபிள் சேமா இருந்தாதான் நம்மளால ஆட் பண்ண முடியும். ரைட்டா? இங்க a கியூப் பிளஸ் இங்க 2 a ஸ்கொயர் bனா என்ன அர்த்தம்? இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஸோ 2a ஸ்கொயர் b பிளஸ் 1a ஸ்கொயர் b இஸ் 3a ஸ்கொயர் b. பிளஸ் அதே மாதிரி இங்க 1 இருக்குன்னு மீனிங். அப்போ 1ab ஸ்கொயர் பிளஸ் 2ab ஸ்கொயர் இஸ் 3ab ஸ்கொயர். ரைட்டா? பிளஸ் b கியூப். So the formula for or the identity a plus b into a square plus 2ab plus b square is a cube plus 3a square b plus b cube. கிளியரா? இதிலே நம்ம என்ன அரைவாகலாம் பாருங்க. இங்க a plus b இருக்கு. இங்க என்ன இருக்கு? a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் இருக்கு. ரைட்டா? அங்க பாருங்க a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் என்னது? a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர். பாருங்க இந்த a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் என்னது? a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ a பிளஸ் b இது 1 பவர் 1. a பிளஸ் b டு த பவர் 1, a பிளஸ் b டு த பவர் 2 என்ன வரும்? a பிளஸ் b 1 பிளஸ் 2. That is equal to a plus b the whole cube. So, இது ஒரு formula. a plus b whole cube 1 plus 2 is 3 இல்லையா? So, a plus b whole cube equal to a cube plus 3a square plus b cube. நம்ம இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டில இருந்து நம்ம ஒரு ஃபார்முலாவா நம்ம டிரைவ் பண்ணலாம். கிளியரா?